ஆரோக்கியமான கடவுளுக்கு ஆதியில் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் துதி கனமகிமை உண்டாயிருப்பதாக. தேவன் தாமே தம்முடைய பெரிதான கிருபையினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாள் காலங்களில் நம் கடவுளை ஆராதிக்கப்படியாக இந்த காலையை நாம் கொடுத்திருக்கிறபடினாலே நம் ஆண்டவரை நோக்கி நாம் செபிக்கலாம். சோதரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஒருவரை பெரிய அதிசயங்களை செய்கிறவரை, ஒருவரும் வாசமல்லாத ஒளியில் வாசமாக இருக்கிறவரை, வானம் பூமியில் காணப்படுகிற காணப்படாத எங்களுக்கெல்லாம் ஆண்டவரை நாம் துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். பூமி எல்லாம் உடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறபடினால ராஜாவை தவிர்த்து சோதரிக்கிறோம். வாரம் பூதலத்தோ பூமியின் கீழாண்டுடைய மண்டலங்களை உடக்க நாவுகளை ஆவை அழிக்கப்படுகிற தேவனை நாம் துதித்து சோதரித்து காணப்படுத்துகிறோம். ஆண்டவரை பரலோகமே துதிக்க, சர்வசேனைகளும் துதிக்க, நேசர்களான அடியர்களும் உடைய பரிசுத்த நாமத்தை தேவனை மகிமைப்படுத்தபடியான இந்த காலை நேரத்தை நம்ம கொடுத்ததுக்காக நம்ம நன்றி செலுத்துகிறோம். இந்த தடைகளையும் தாமதங்களையும் எங்களுக்கு உழைக்கிறோம். கடையாக இருக்கிற எங்கள் பாவங்கள் அக்கிரமங்களை எங்களுக்கு மன்னித்தரும். இந்த இடத்தை ஆண்டவரை பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த இடத்தை பிரதிஷ்டை பண்ணி ஆண்டவரே தலைமையான செய்தி கேட்கப்படுகிற நடத்துகிற எங்களும் திராவினால நிரப்பி தேவ பிரசனத்தில் நான் வழி நடத்தப்பட பேசுகிறோம். தொடர்பு முதல் மொழி மட்டும் உள்ள தரம் இருக்கட்டும். கடவுள் மகிமைப்படுகிறாக, நம்மளோட இடைப்படுகிறாக, நம்மளை வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவர் உலக ரட்சகர் இயேசுவின் இடையேற்ற நாமத்தில் வேண்டுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாளில் விசேஷமான பாடலை நண்பர்களே நம்ம
வசனங்கள் 1-21 முடிய நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாவது நிருபம் அதிகாரம் 1-21 வாக்கியங்களை நாம் வாசிக்கலாம். நாம் வாசிக்கப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் பேதுரு 1ஆம் அதிகாரம் 1-21 முடிய. இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பிதினியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெயிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையா நிறைந்துமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இந்த காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாயிருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாயிருங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளால் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை என்று அழிவுள்ள வஸ்துக்கள் ஆகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலும்
ஸ்தோத்திரம். நம்ம தேசங்களுக்காகவும் நம்ம தேசத்தில் இருக்கக்கூடிய வியாதி கொரோனா வைரஸ்க்காகவும் நம்ம ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிற ராஜாய் மனோகரிமானே சிகரன் அன்பின் தகவல் பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மனமகிழ்ச்சியான கர்த்தாவே ஓய்வு நாளக்கூடிய சிஸ்தாமி ஸ்தோத்திரம் சமூகத்துக்கு வந்து கர்த்தாவே தொழுது கொள்ளத்தக்க நினைக்கிற செய்த தேவனை மக்களான ஒரு நன்றி அப்பா. ஸ்தோத்திரிக்கிற ராஜா அப்பா. இந்த நாளில் விட கர்த்தாவே உலகத்தையே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. அச்சுறுத்துகிற கொரோனா வைரஸ் தகத்தில் வைக்கிறோம் அப்பா. அப்பா 215 நாடுகளில் கர்த்தாவே இந்த கொரோனா வைரஸ்னால் பாதிக்கப்பட்டு கர்த்தாவே லட்ச
இந்த கொள்ளை நோயிலிருந்து என் தேசம் தப்பித்துக் கொள்ளத்தக்கதாக கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிற கர்த்தாவே, பாவங்கள், குறைகள், குற்றங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் அப்பா ஸ்தோத்திரம், உமக்கு விரோதமான பாவங்கள் என் தேசத்துல பெருகி போயிருக்கிறது ஆண்டவரே. அதிலிருந்து என் ஜனங்கள் மனம் திரும்பத்தக்கதான இருதயத்தை கொடுங்கப்பா. எங்கள் அதிகாரிகளை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. எங்கள் அதிகாரிகளோட கண்களில் என் தேவன் என் தேசத்து மக்களுக்கு தயவு கிடைக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா அதிகாரிகளின் ஆலோசனைக்காரராக இருந்தப்பா, அதிகாரிகளுக்கு என் தேச மக்களை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதை கர்த்தாவே அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கும்படி ஆட்சிப்பிக்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. இந்திய தேசத்தில் உள்ள 130,000 பேருக்கு கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்பா. மருத்துவமனைக்கு எல்லாருக்கும் உங்களுடைய கருத்தை வைங்க ஏசப்பா. இயேசு கிறிஸ்து சுகமளிக்கக்கூடிய வல்லமை கடந்து செல்வதாகப்பா. இது வந்து நல்ல மருத்துவமனைக்கு எல்லா பிள்ளைகள் மீது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா சுகமளித்து வீட்டு திரும்பி என் தேவன் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. என் தேசத்துல மரணத்தை கர்த்தாவே அப்பா கட்டுப்பாட்டுக்கு வைத்திருக்கிறதுக்காக உமக்கோட ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா இனி என் ஜனங்கள் ஒருபோது கர்த்தாவே இந்த கொரோனா வைரஸினால் மரித்து போகக்கூடாது ஆண்டவரே. அப்பா மரணம் அவர்களை தாக்கக்கூடாது ஆண்டவரே. எல்லா சுகமாய் வீடு திரும்ப உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. மருத்துவர் கண்களை உதவிக்கு கிடைக்க உதவி செய்யுங்க அப்பா. அப்பா ஸ்தோத்திரம், மருத்துவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. காவல்துறையினரை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. செவிலியர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. துப்புரவு பணியாளர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. ஸ்தோத்திரிக்கிற ராஜா அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. என் தேசத்துல கர்த்தாவே பஞ்சங்கள், பட்டினிகள், வறுமைகள் கர்த்தாவே இதிலிருந்து அநேகர் பாதிக்கப்பட்டிருக்காங்களே அப்பா. இதிலிருந்து என் ஜனங்களுக்கு விடுதலையை கொடுங்க அப்பா. பசி பட்டினி இருக்கிறவங்களுக்கு ஆகாரத்தை போஷிக்கிற தேவன் நீங்கதான் ஏசப்பா. அவர்களை விசாரிங்க அப்பா. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்னு சொன்னீங்களப்பா. அப்பா ஸ்தோத்திரம், என் தேசமே பயந்து போயிருந்தது ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், அதிலிருந்து நாங்கள் மனம் திரும்பி கர்த்தாவே நீர் சொன்ன வாக்குத்தத்தத்திற்கு நாங்கள் உடன் சுதந்திரராய் மாற உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அநேக ஆலயங்கள் பூட்டப்பட்டிருக்கிறது அப்பா. ஆலயங்கள் திறக்கப்படாத நிலைமை மாற்றப்படுவதாக ஆண்டவரே. இதோ சீக்கிரத்தில் எங்கள் ஆலயங்கள் திறக்கப்பட என் தேவன் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளையும் பலப்படுத்துங்க அப்பா. ஊழியக்காரர்களோட முழங்கால்கள் முடக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. அவர்கள் கண்ணீர்களால் குளமாய் இருக்கிறது ஆண்டவரே. அப்பா நீர் கண்ணோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. அவர்களோட கண்ட பாறைகளை அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. சீக்கிரத்தில் அப்பா அப்பா எல்லா ஆலயங்களும் திறக்கப்பட உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அதிகாரிகளோடு கூட பேசுங்க ஆண்டவரே. சீக்கிரமா ஆலயங்கள் திறக்கப்பட்டு ஒரு எழுப்புதலை நாங்கள் காண உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாருக்கும் ஒரு எழுப்புதலை கொடுங்க. ஆத்துமாக்களை திரளாய் கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. என் சபையை விசுவாசிகள் கருணடைய உதவி செய்யுங்க அப்பா. அப்பா எல்லாரும் ஜெப வீராங்கனைகளாக மாற உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஊழியக்கார பிள்ளைகளை கர்த்தாவே அக்னி ஜுவாலையாக எடுத்து பயன்படுத்துங்க அப்பா. அப்பா எல்லா சோம்பையும் மாற்றி போடுங்க ஆண்டவரே. சோர்ந்து போயிருக்கிற ஊழியக்காரர்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிற ராஜா அவர்களுக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதலை கட்டிட போறதுக்காக நன்றி அப்பா. எங்களுக்கு கொடுத்திருக்க மேய்ப்பர்களுக்காக நன்றி அப்பா. உத்தம ஊழியக்காரர்களை கொடுத்திருக்கீங்களா ஆண்டவரே. உத்தமமா ஊழியம் செய்கிறவர்களை எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா. இன்னும் எல்லா பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லாருக்கும் ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறேன் ஏசப்பா. இனி ஒரு கொரோனா வைரஸ் என் தேசத்தை தாக்கக்கூடாது ஆண்டவரே. இதிலிருந்து ஒரு பெரிய விடுதலை என் தேசம் பெற்றுக்கொள்ளணும் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. என் ஜனங்கள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் அவர்கள் கூட கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் மனம் திரும்பி என் தேவனை நோக்கி பார்க்கப்பா. கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. அப்பா எல்லாருமே அறிகிற அறிவை அறியணும் அப்பா. எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அறிய ஒவ்வொருடைய மனக்கண்களை திறக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா இன்னும் கர்த்தாவே இந்த ஆராதனை மூலமா பொறுப்பெடுத்து வழிநடத்தி ராஜா ஆண்மையில பார்க்குற எல்லா பிள்ளைங்களோடு கூட இருந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். தேசத்தை பாதுகாத்து வழிநடத்தும்படி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து போகலாம். வாசித்த 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வாக்கியத்தை நாம் மறுபடியும் வாசிக்கலாம். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும்
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. போன நாளிலே நாம் விசேஷமாய் ஜெபித்தார் என்கிற வார்த்தையின் வழியாக இந்த பேதுருவின் நாட்களிலே சிதறி இருந்த பாடுகள் இருந்த மக்களுக்கு அவர் எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக, ஒரு அழியாத சுதந்திரத்துக்காக அவர்களை ஜெபித்தார் என்று சொல்லி நாம் கடந்த வாரத்திலே தியானித்தோம். தொடர்ந்து அந்த வசனத்திலேயே கூட நாம் பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததனாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், ஜீவனுள்ள நம்பிக்கை. இதுதான் இந்த நாளின் செய்தியாக நாம் இந்த பகுதியில் நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்னை தகப்பனே, பரலோக பிதாவே, இந்த உலகம் முழுவதுக்கும் தேவனே, எல்லா மனிதருக்கும் ரட்சகரே, எல்லாருக்காகவும் மரித்தவரும் உயிரோடு எழுந்து எல்லாரும் நித்திய ஜீவன் அடையபடியாக நம்முடைய ஜீவனை கொடுத்தவர்களே இருக்கிறோம். ஆனால் இப்பொழுது நாங்கள் ஜீவனுள்ள நம்பிக்கையை நாங்கள் அடைய எங்களை ஜீவனுள்ள நம்பிக்கைக்கு நேராக நடத்தும் அடையை பயன்படுத்தும் பிள்ளைகளை ஆசீர்வதி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவதாமே இந்த நாளிலும் இந்த அருமையான செய்தி வழியாக ஒலிபெருக்கின் மூலமாக இந்த செய்தியில கலந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாம் வாழ்த்துகிறோம். தேவதாமே விசேஷித்த இந்த நாளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. விசேஷமாக இந்த நாள் போன நாளிலே பார்க்கும் பொழுது விசேஷமாக இயேசு கிறிஸ்துவனுடைய பரவியலின ஒரு நாளை குறித்து நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து 40 நாள் இந்த பூமியில நம்மை உயிருள்ளவராக அநேக திஷ்டாந்தங்களினாலே தம்மை வெளிப்படுத்தின கடவுள். அதன் பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எழுந்தருளி போனார். அந்த ஒரு நாளை விசேஷமாக இந்த நாட்களிலே திருச்சபை நாம் அதை தியானிக்க வேண்டிய காலங்கள் அது. அதனால் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பங்கள் தெளிவாய் சபையில் இல்லாததுனாலே நாம் தொடர்ந்து இந்த 1 பேரும் புத்தகத்தை குறித்து நாம் தியானிக்கும்படியாக தன்னுடைய சமூகத்தில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த நாள் விசேஷமாக நாம் பார்க்கும் பொழுது ஜீவனுள்ள நம்பிக்கை, லிவிங் ஹோப். இந்த ஹோப் என்கிற வார்த்தையில பார்க்கும் பொழுது எப்பிடா என்கிற வார்த்தை வருகிறது. ஜீவன் என்கிற வார்த்தையை நாம் பார்க்கும்போது லிவிங், ஜோசான் என்கிற வார்த்தை வருகிறது. இந்த லிவிங் ஹோப் என்கிற வார்த்தையில விசேஷமாக நாம் பார்க்கும் பொழுது எந்த ஒரு காரியத்தின் மூலமாக இந்த ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகிறது என்பதையும், அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை நிமித்தமாக தேவன் நமக்கு எதை கொடுக்கிறார் என்பதையும் விசேஷித்தப்படுத்தும்படியாக தான் இந்த பேரு நிருபம் முழுவதும் நாம் படிப்போமானால் 1ஆம் அதிகாரத்தில் ஏறக்குறைய 4-5 முறை இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததை பற்றி பேசுகிறார். பேருடைய மிகப்பெரிய ஒரு செய்தியாக பாடுகள் இருக்கிற மக்களுக்கு, சிதறி இருக்கிற மக்களுக்கு எதை நம்பிக்கையாக கொடுக்கிறார் சொன்னால், இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் தான் அந்த பாடுகளில் இருக்கிறவர்களுக்கு, அந்த சிதறி இருக்கிற மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடியதாக அவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து பேசி, அந்த உயிர்த்தெழுதல் மூலமாக அழியாத மாசற்ற வாடாத சுதந்திரத்தை கடவுள் கொடுக்கிறார் என்று சொல்லி, இந்த சுதந்திரத்தை கொடுக்கிற இந்த ஆண்டவர் மேல் நமக்கு நம்பிக்கை உண்டாயிருக்க வேண்டும். விசேஷமா நம்முடைய வாழ்க்கையில தர்மியான காலங்கள் இருக்கிறது. நமக்கு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலைகளில நாம் போய் கொண்டிருக்கிறோம். நம்பிக்கை இருக்கிற மக்கள் கூட இன்னைக்கு நம்பிக்கை இழந்து போய் கொண்டிருக்கிற மிகவும் வேதனைக்குரிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இங்கு இருக்கிற மக்கள் அநேக காரியங்களில தங்களை நம்பிக்கை உள்ளவர்களாக, தைரியம் உள்ளவர்களாக, ஒருவேளை திடகாத்திரம் உள்ளவர்களாக இந்த உலகத்துக்கு முன்னாடி நின்றாலும் கூட இன்றைய சூழ்நிலை என்கிறது, இன்றைக்கு உலகத்தில் நடைபெறும்
அவருடைய உயிர்த்தெழுதல் மேலும் ஜீவனுள்ள நம்பிக்கை அல்லது வாழ்வை தரக்கூடிய நம்பிக்கையை பற்றி பேசுகிறார்கள். இந்த வாழ்வை தருகிற அல்லது ஜீவனுள்ள ஒரு நம்பிக்கை நமக்கு வருகிறது. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறாரு? மரித்து எழுந்திருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துடைய மரித்து எழுதலுக்கு பிறகு புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஏற்பட்ட ஒரு விசேஷித்த மாறுதல் என்னன்னு சொன்னால், எல்லா மனிதர்களும் எதன் மேல் நம்பிக்கை வைத்தார்கள் சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் மேலும் அவருடைய உயிர்த்தெழுதலின் மேலும் நம்பிக்கை உள்ளவர்களாக என்ன பண்ணினார்? மாறினார்கள். பிரியமான தேவனுடைய ஜனங்களே, நீங்க எந்த சூழ்நிலைகளில எந்த இடத்துல எப்பேற்பட்ட நிலைமையிலே நீங்கள் ஒருவேளை நம்பிக்கை இழந்து இருப்பீர்களானால், இந்த நாளிலே இந்த செய்தியோடு கூட இந்த தேவ வசனத்தோடு கூட நீங்கள் என்னோடு கூட வருவீர்களே சொன்னால், நீங்கள் இன்னைக்கு நம்பிக்கை இழந்தவர்களாக அல்ல, இந்த நாளிலே ஜீவனுள்ள நம்பிக்கையை பெற்றுக்கொண்டவர்களாக மாற்றப்படுவீர்கள். அந்த ஜீவனுள்ள நம்பிக்கையை நமக்கு இந்த நாளில இந்த விசேஷித்த ஓய்வு நாளில் கர்த்தர் தருவார் என்கிற நம்பிக்கையோடு தான் இந்த வார்த்தைகளை உங்கள் நடுவில் வைக்கிறோம். தயவுசெய்து நீங்க எந்த விதத்துல சோர்ந்து போய்த்தாலும், உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிருந்தாலும் கூட என்றைக்கு உங்களுடைய நம்பிக்கை ஜீவனுள்ளதாகும். அந்த ஜீவனுள்ள ஒரு நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாகும். ஒரு உதாரணத்தை நான் சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் தொடர்கிறேன். ஒரு மனிதன் ரொம்ப உடல்நல குறைவு நிமித்தமாக ரொம்ப சுகவீனம் அடைந்து விட்டார். நாளுக்கு நாள் அவருடைய சரீரம் என்கிறது பலவீனம் அடைந்து வந்தது. சீக்கிரத்தில் அவர் மரித்து போவார் என்கிற அளவுக்கு அவருடைய வியாதி அதிகரித்து கொண்டே வந்தது. அவரை ஒரு பேர் அறையில அந்த குடும்பத்தார் வைத்து அவரை பாதுகாத்துக் கொண்டிருந்தார்கள். அவர் ஒவ்வொரு நாளும் பார்க்கும் பொழுது தன்னுடைய சரீரத்திலே இருக்கிற பலவீனத்தை, சோர்வுகளை, தன்னுடைய வாழ்க்கையில நம்பிக்கை இழந்த நிலைமையில் அவர் போகும் பொழுதெல்லாம் நான் சீக்கிரமா மறிக்க போகிறேன் என்கிற ஒரு மரணத்தை குறித்த ஒரு நம்பிக்கைக்கு வந்து விட்டார். அந்த சூழ்நிலையில அவருக்கு அந்த அறையில அவர் இருக்கும் பொழுது ஒரு ஜன்னல் திறந்திருந்து அந்த ஜன்னல் வழியில் அவர் காற்றை அதை சுவாசிக்கிறதுக்காக அந்த ஜன்னல் திறக்கப்பட்டது. அந்த ஜன்னல் வழியில் அவர் பார்க்கிறார் ஒரு சுவர். அந்த சுவரில் ஒரு பெரிய செடி என்கிறது கொடியாக வளர்ந்து அந்த சுவரின் மேல் உட்கார்ந்து இருக்கிறத அவர் பார்க்கிறார். அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் நாட்கள் கடந்து போகும் பொழுது அந்த வளர்ந்து படர்ந்த செடியினுடைய இலைகள் ஒவ்வொன்றாக உதிர ஆரம்பிக்கிறது. அது உதிர அவர் பார்க்கிறார். இந்த செடி எப்படி இலைகள் எல்லாம் உதிர்ந்து சாக போகிறதோ அதே போல நானும் சாக போகிறேன் என்கிற ஒரு முடிவுக்கு வந்தார். அப்புறம் ஒரு நாள் திடீரென்று எல்லா இலைகளும் அப்படியே உதிர்ந்து கொண்டே வருகிறது. ஒரு நாள் திடீரென்று சரியான காற்று மழை அடித்தது. அந்த இரவு நேரம் படுத்து கொண்டார். இந்த கடைசியா ஒரே ஒரு இலை தான் இந்த கொடியில் இருக்கிறது. காலை எழுந்து கொள்வோமானால் அந்த இலை இருக்காது. நான் காலை எழுந்திருக்கும் போது உயிரோடு இருக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த ஒரு நினைவோடு கூட படுத்து கொண்டார். காலையில் சரியான இரவு முழுவதும் பெய்த மழையில அவர் கண்களை பயத்தோடு கூட திறந்து பார்த்தார். திறந்து பார்க்கும் பொழுது அந்த சுவரில் அந்த ஒரே இலையானது அதே இடத்துல அப்படியே. காரணம் என்ன சொன்னார்? அவரை கண்காணித்து வந்தவர்கள் இவர் எதன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார் சொன்னால் அந்த படர்ந்த கொடியின் மேல் தான் இவருக்கு நம்பிக்கை இருக்கிறது, அந்த இலையின் மேல் தான் அவர் நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த காற்று மழையில அந்த இலை இருந்த இடத்துல அந்த இலை எப்படி இருந்தது அதே போல தத்துவ ரூபமாக ஒரு இலையை அவர் வடிவமைத்து அதை வரைந்தார். அதனால பார்த்த இவர் அங்கே அதை மேற்கொண்டு அந்த இலையே காற்றுக்கும் மழைக்கும் உதிராது இருக்குமானால் நானும் கூட பிழைப்பேன் என்கிற நம்பிக்கை வைத்தால் அவர் பிழைத்து கொண்டார். ஒரு சாதாரணமான உலகத்துல ஒரு பொருள் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கு அந்த அளவுக்கு ஜீவனுக்குரிய ஒரு காரியத்துல நம்பிக்கை இருக்குமானால், இன்னைக்கு பிரியமான தேவனுடைய ஜனங்களை மரித்தும் பிழைத்திருக்கிற ஜீவாதிபதியா இருக்கிற ஜீவனுள்ள தேவனே நம்முடைய நம்பிக்கைகள் இருக்க வேண்டியது மிக மிக அவசியமானது. இந்த ஜீவனுள்ள நம்பிக்கையை பற்றி நாம் தொடர்ந்து வாசிக்கிற தியானிக்கலாம். 1 பேதுரு புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்க. இதுவே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதனால் இப்போது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துன்பப்படுவீர்கள். இங்கே சந்தோஷப்படுகிறது ஒரு காரியம் இருந்தாலும் கூட, ஆனால் இப்பொழுது சூழ்நிலை எப்படி என்று சொன்னால் துன்பப்படுவதுதான் அவசியமான ஒரு சூழ்நிலையா இருக்கிறது. அப்படியெல்லாம் சந்தோஷப்பட வேண்டியவர்கள் இப்பொழுது எந்த நிலைமைக்கு வந்து விட்டோம் சொன்னால் துன்பப்படுகிற துக்கப்படுகிற நிலைமைக்கு வந்து விட்டோம் என்பதுதான் அந்த 6வது
அதெல்லாம் நாளை நம்ம விசேஷமா தியானிக்க போகிறோம். ஜீவனுள்ள நம்பிக்கைக்கு கடவுள் என்ன வைத்திருக்கிறார்? எப்படி ஒரு மனிதன், ஒரு குடும்பத்தில் இருக்கிறவன் ஒரு குடும்பம் வாழ்வதற்காக பொருளாதாரங்களையோ பணத்தை வைத்து அது அவருடைய நம்பிக்கையாக இருந்து வாழ்வதற்காக இவைகளெல்லாம் நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறேன், வைத்திருக்கிறேன். நீங்கள் இவைகளை வைத்து என்ன பண்ணுங்க, வாழுங்கள். இவைகளுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி, ஒருவேளை ஒரு பேங்க்ல பணம் வைத்திருப்பார்களா அல்லது பீரோவில் நகை வைத்திருப்பார் சொன்னால், நிலங்கள் இருக்குமானால் இவைகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கிறது, நான் இல்லை என்று சொன்னால் என்ன பண்ணுங்க, இவைகளை வைத்து வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் அந்த பொருள் அல்ல, அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஜீவன் அல்ல. வேதம் சொல்லுகிறது, எந்த பொருளும் நம்முடைய வாழ்க்கையில கிடையாது, ஜீவன் அல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த காரியம் நமக்கு ஜீவன். அப்படியானால் ஜீவன் உள்ளதும் இருக்கிறது. அந்த ஜீவன் உள்ள காரியம் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு இருக்கிறது, நம்பிக்கை. அந்த ஜீவன் உள்ள நம்பிக்கையை பற்றி இந்த அருமையான பகுதியில் நாம் பார்க்கும் பொழுது, இந்த 6-7 வசனங்களில் பார்க்கும் பொழுது, 5வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது, விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் பரலோக சுதந்திரத்தை அடைகிறது தான் 4வது வசனத்துடைய முக்கியமான பகுதியுடைய நோக்கம். அந்த நோக்கத்தின்படி நாம் பார்க்கும் பொழுது, வாடாத அந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொள்வதற்கு எந்த நம்பிக்கை வேணும் சொன்னால், அல்லது உங்களுக்கு எப்படிப்பட்ட காரியம் உங்களுக்கு ஜீவனுள்ள நம்பிக்கை இருக்கு சொன்னால், விசுவாசம். விசுவாசம் தான் முதலாவது நமக்கு ஜீவன் உண்டாக நம்பிக்கை. எந்த கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே விசுவாசம் இல்லையோ அவனுக்குள்ள என்ன இல்லைன்னா ஜீவன் இல்லை, அவனுக்குள் ஜீவனுள்ள நம்பிக்கை இல்லை. இயேசுவால் இந்த கடைசி காலங்களில, உபத்திரவ காலங்களில ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், விசுவாச துரோகம் உண்டு நேரிடும். இதுதான் இன்னைக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிற மிகப்பெரிய கொடுமையான கொரோனா வைரஸை விட ஆபத்தான ஒரு காரியம் கிறிஸ்துவத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால், விசுவாசத்திலே ஏற்பட்டுக் கொண்டிருக்கிற பலவீனங்கள், விசுவாசத்திலே ஏற்பட்டிருக்கிற சோதனைகள், விசுவாசத்திலே ஏற்பட்டிருக்கிற தோல்விகள், இந்த காரியங்கள் மாறி நம்முடைய விசுவாசம் நமக்கு எப்பேற்பட்டதாக கொடுக்க சொன்னால், நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். அந்த விசுவாசத்துல நாம் ஜீவனுள்ள நம்பிக்கையை கொள்ள வேண்டும். நீ ஒருவேளை எபிரேயர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். சுதந்திரத்தை, ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற வாடாத சுதந்திரத்தை, கிறிஸ்துவினிடத்தில் நாம் பங்களிக்கிறதுக்கு எந்த நம்பிக்கையை குறித்து பேசுகிறார் சொன்னால், ஆரம்பத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றி நீ
சுதந்திரத்தை அடைகிற மக்கள் சுதந்திரத்தை அடைகிறதுக்கு நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எந்த நம்பிக்கை முதலாவது நமக்கு இருக்க வேண்டும் சொன்னால் விசுவாசத்தின் நம்பிக்கை நாம் இருக்கணும். எவனுக்குள் விசுவாசத்தின் நம்பிக்கை இருக்கிறதோ அவன் ஜீவனுள்ள வாழ்வில் இருக்கிறான். அல்லது ஜீவனுடைய நம்பிக்கை அவனுக்கு ஜீவனை பெற்றுக்கொள்கிறதுக்கு விசுவாசத்தின் நம்பிக்கை அவனுக்கு இருக்குது. விசுவாசத்தின் நம்பிக்கை பிரியமான தேவனுடைய ஜனங்களை நீங்கள் இழந்து போகாமல், ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களை தேவன் அவரோடு என்ன பண்ண போகிறார்? கொண்டு வருவார். அப்படின்னா பிரியமான தேவன ஜனங்களை, மரித்து எழுந்தவர்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற மிகப்பெரிய நம்பிக்கை என்னன்னு சொன்னால், நீங்க நம்பிக்கையற்றவர்களாக இருக்கக்கூடாது, நீங்க நம்பிக்கை உள்ளவர்களாக மாற வேண்டாம். ஏன்னா இயேசு கிறிஸ்து மரித்து எழுந்து என்று விசுவாசிக்கிறோமே, அந்த விசுவாசிக்கிற நமக்கு விசேஷமான ஒரு நம்பிக்கை என்ன சொன்னால், மரித்தவர்களை மரிக்க போவர்கள் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாரு? உயிரோடு எழுப்புவார், கொண்டு வருவார். இந்த ஒரு நம்பிக்கை தான் அங்கே அவர் குறிப்பிடுகிற பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் விசேஷம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 14:13. பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போகும். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளப்படுகிறார் என்று சொல்லிட்டு பார்க்கிறீங்க. விசேஷமா நான் பார்க்கும் பொழுது மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள். காரணம், அவர்கள் மரிக்கிறவர்களாக இருந்தாலும் கூட எப்படி பாக்கியவான்களாக மாறும் சொன்னால், ஜீவனில் அவர் பிரவேசிக்கிறபடினால அவர்கள் எப்பேற்பட்டவர்களாக இருக்கிறார் சொன்னால் பாக்கியவான்களாக இருக்கிறார். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏசிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரருக்கும் மனுஷரை திருடுகிறவர்களுக்கும் பொய்யருக்கும் பொய்யனை எதிர்க்கிறவர்களுக்கும் நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறார். 2 தீமோத்தேயு 1:10 வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1:10. நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னம் ஆனதினாலே அந்த கிருபை உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியேறமாக்கினார். எப்பொழுது ஜீவன் அழியாமை வந்தது சொன்னால், இயேசு கிறிஸ்து மரணத்தை பரிகரித்ததனாலே, இயேசு கிறிஸ்து மருத்துவர்கள் எழுந்ததனால எதை வெளிப்படுத்தினார் சொன்னால் ஜீவனை. இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலில வெளிப்பட்ட ஜீவனை, அந்த ஜீவனுள்ள வாழ்வை நாம் நம்பிக்கையாய் பெற்று வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்முடைய மரணம் என்பது மாறி ஜீவனையும் அழியாமையும் நாம் பெற்றுக் கொள்கிறோம். தீத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். தீத்து 3வது வசனத்துல பொய்யுரையாத தேவன் ஆதிகாலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்து நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு எதிரான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசம் தேவனால் தெரிந்து கொள்ளப்படுகிறது. நித்திய ஜீவனை வாக்குத்தத்தம் பண்ணி, அந்த நித்திய ஜீவனை கர்த்தர் என்ன பண்ணிக்கிறார்? நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அந்த நித்திய ஜீவனை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அதை நாம் பெற்றுக் கொள்கிறதுக்கு தேவ பக்தியும் சத்தியத்தையும் அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் உண்டாயிருக்குமானால், விசுவாசத்துமானது உனக்கு தேவனால் உண்டாயிருக்குமானால், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிற நித்திய ஜீவனை என்ன பண்ண முடியும்? வாக்குத்தத்தத்தை பெற முடியும். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிற ஜீவனை, நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு விசுவாசம் நமக்கு இப்பொழுது என்ன பண்ணுதுன்னு சொன்னால், நம்பிக்கை. விசுவாசமாக இருக்கிற வரையிலும் எனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும், நான் ஜீவனுள்ள வாழ்வை பெறுவேன் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கும்.
புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18-19 வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார். எபேசியர் தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரமுடைய மகிமை ஐஸ்வர்யம் என்னதென்றும் நாம் கிறிஸ்துவை மரித்தோரில் எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமை மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவை தேவன் மரித்தோரில் எழுப்பினார். அந்த எழுப்பின ஆண்டவர் காண்பித்த வல்லமை மகத்துவத்தை நீங்கள் பார்ப்பதற்கு உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேண்டும். எப்படி இயேசு கிறிஸ்து மரித்தோரில் எழுந்த அவருடைய வல்லமை பார்ப்பதற்கு உங்களுக்கு வல்லமையான பிரகாசமான கண்கள் என்று சொன்னார், விசுவாசித்தார். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் மாறுவீர்கள் என்று சொன்னால் தேவன் உயிரோடு கூட எழுந்து காண்பித்த அந்த வல்லமையான மகத்துவத்தை என்ன பண்ண முடியும்னால கண்ணார காண முடியும். ஒரு ஜீவனுள்ள ஒரு நம்பிக்கைக்கு என்ன முக்கியமானது சொன்னால் இயேசுவின் மரித்தோரில் எழுந்ததை நான் விசுவாசிக்கிறேன். இதை விசுவாசிக்கிறதுனால என் வாழ்க்கை குறித்து நான் வாழ்க்கையை குறித்து என்ன எனக்கு நம்பிக்கை என்று சொன்னால் விசுவாசம் எனக்கு ஜீவனுள்ள வாழ்க்கையுடைய நம்பிக்கையை கொடுக்கிறது. கொலோசியருக்கு கூட பவுல் எழுதும் பொழுது கொலோசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பாருங்க. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராக துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கும் நிறுத்தும்படியாக அவருடைய சரீரத்தில் அடைந்த மரணத்தினால இப்பொழுது ஒப்புரவாக்கப்பட்டீர்கள் என்று சொல்கிறார். விசேஷமான என்ன ஒரு விசேஷமான காரியத்தை பற்றி சொன்னார். சுவிசேஷத்தை கடவுள் உங்களுக்கு அறிவிக்கப்படுது. அதன் மேல் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டதுனால சுவிசேஷத்தை கேட்டு நீங்கள் நம்பிக்கை வைத்ததுனால நீங்க எப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கையுள்ள மாதிரி சொன்னார். ஜீவனுள்ள நம்பிக்கையா இருக்கிற அவரோடு ஒப்புரவாக்கிறார். ஒரு ஆச்சரியமான காரியம் இல்லை. நம்முடைய நம்பிக்கை என்றது சாதாரணமான ஒரு நம்பிக்கை இல்லை. நம்முடைய ஒரு நம்பிக்கை ஜீவனுள்ள. இன்னைக்கு ஒருவேளை மனிதனுக்கு நம்பிக்கை நான் மறித்து போவேன், இந்த உலகத்தில் ஒருவேளை இந்த வாழ்க்கை முடிவு அவ்வளவுதான் என்கிற மரணத்துக்குரிய உலகத்துக்குரிய காரியங்களில் மனிதன் என்கிற உலக பிரகாரமான நம்பிக்கையில் வாழப்படுது. இன்னைக்கு பிரியமான தேவனுடைய ஜனங்களை பரலோக சுதந்திரத்தை அடைகிற ஒரு கூட்டம் என்கிறது கர்த்தர் எழுப்புகிறார். அவர்களுக்கு ஜீவனோட நம்பிக்கை இருந்தது. காரணம் அவர்களுக்கு விசுவாசத்தை நம்பிக்கை கற்றுக் கொடுக்கிறார். தானிக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில தேவையான இந்த சூழ்நிலைகளில் நம்முடைய வாழ்க்கை பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை துக்கம் இல்லாத மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை நாம் வாழ்வதற்கு இந்த விசுவாசத்தினால் உண்டாகும் ஜீவனுள்ள நம்பிக்கை என்கிறது நமக்கு மிக மிக அவசியமானது. இந்த ஜீவனுள்ள நம்பிக்கை என்கிறதை பற்றி நான் ஒரு 3-4 வசனங்கள் மத்தியில் வைக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11-18 பார்க்கும் பொழுது அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் போன்றவர்கள் போய் ஊழியத்தை செய்கிறார்கள். ஊழியத்தை செய்து அவர்கள் திரும்பும் பொழுது அந்த ஊழியத்தை பற்றிய செய்தி அங்கே கொடுக்கப்படும் பொழுது 18ஆம் வசனத்தில் பாருங்க. இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது அமர்ந்திருந்து அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவானது ஜீவனுக்குள்ள நம்பிக்கை எப்போது வருது சொன்னால் ஜீவனுக்குள்ள நம்பிக்கை உனக்கு வர வேண்டும் சொன்னால் முதல்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். மரித்து இயேசு உயிரோடு எழுந்த இயேசுவை விசுவாசிக்கும் பொழுதுதான் உயிரோடு வாழ்வோம் என்கிற ஜீவனுள்ள நம்பிக்கை உனக்கு வரும். இந்த வாழ்க்கையை நீ அடைகிறதுக்கு மனம் திரும்ப வேண்டும். அப்ப ஒரு மனிதன் மனம் திரும்புகிறான்னு சொன்னால் மனம் திரும்புகிற ஒரு மனிதனுடைய வாழ்வு
இந்த ஜீவனோட நம்பிக்கை, ஜீவனோட சேர்ந்ததுக்கு வாழ்வு, வாழ்வை கொடுக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை எப்பொழுது ஆரம்பமாகிறது, எப்படி அந்த ஜீவனோட நம்பிக்கையின் வாழ்க்கைக்குள்ளாக ஒரு மனிதன் வருகிறான் சொன்னால் மனம் திரும்பப்படுது. அந்த மனம் திரும்புதல் அவனுக்கு ஜீவனோட நம்பிக்கை ஏற்படுத்துகிறது. மத்திய சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13-14, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14-22 கூட நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொன்னார், இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள். வசனம், இடுக்கமான வாசல் வழியை பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிறபடி வாசல் பிரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அது வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல், ஜீவனுக்கு போகிற வாசல் வாசல், இடுக்கமும் ஜீவனுக்கு போகிற வாசல். நான் இந்த நாளில் விசேஷமா ஜீவனுள்ள வாழ்வின் நம்பிக்கையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். ஜீவனுள்ள ஒரு நம்பிக்கை, வாழ்வதற்கிற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் சொன்னால், ரெண்டாவது நாம் போகிற வழி நம்முடைய சொந்த வழியாய் விசாலமான வழியாய் இருக்கக்கூடாது. கடவுள் நமக்கு வைத்திருக்கிற இருக்கும் நெருக்கமான வாசல் வழியாக நாம் பிரவேசிப்போம் என்று சொன்னால், என்னுடைய வாழ்வு எங்கே போய் கொண்டிருக்கு சொன்னால் ஜீவனுள்ள வழியில் போய் கொண்டிருக்கு, ஜீவனை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அப்படின்னா ரெண்டாவது எனக்கு ஜீவனுள்ள வழி, ஜீவனுள்ள நம்பிக்கை எனக்கு கொடுக்கிறது. மூன்றாவது காரியத்தை நான் பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5:20, எஸ்யா 38:16, யோவான் 6:63-68 வசனங்களில் பார்க்கும் பொழுது ஜீவனுக்கு ஏதுவான வசனம், ஜீவனுடைய வார்த்தை, பிரியமான ஜனங்கள், ஜீவனுள்ள ஒரு நம்பிக்கை. நான் எனக்கு கொடுத்திருக்கிற வேதம் என்கிறதை நான் கையை வைத்து அழுதற்காக அல்ல, இதை ஏதோ வைத்திருக்கிறேன், ஏதோ எனக்கு வருகிற ஆபத்துல மந்திரத்துல சந்திரத்துல பிசாசத்துல என்னை பாதுகாக்கிறது என்கிறதுக்காக அல்ல. எனக்கு கொடுத்திருக்கிற சத்திய வசனம் என்கிறது, இந்த வசனத்தின் மூலமாக நான் ஜீவனோட வாழ்க்கைக்கு போகிறேன். அப்படியெல்லாம் வேதத்தை கை கொள்ளுகிற, வேதத்தை படி நடக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்ன ஒரு நம்பிக்கை சொன்னால், அந்த வசனம் அவனை ஜீவனுள்ள நம்பிக்கைக்கு நேராக நடத்துகிறது. இன்னொரு காரியத்தை கூட பாருங்க, யோவான் 4:36 மத்திய 25:46 கொடுக்கப்படுது. ஜீவனுள்ள இன்னொரு காரியத்தை குறிப்பிடுகிறார், ஜீவனுக்கு ஏதுவான கிரியை. அப்படின்னா ஒரு மனிதர் செய்கிற கிரியை மரணத்துக்கு கொண்டு போகலாம். ஆனால் ஒரு மனிதர் செய்கிற நல்ல கிரியை அல்லது கிறிஸ்துவுக்காக செய்கிற கிரியை என்பது அவனுக்கு எப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை சொன்னால், ஜீவனுள்ள நம்பிக்கை. அவன் செய்த கிரியை நிமித்தமாக அந்த கிரியை அவனுக்கு ஜீவனுள்ள நம்பிக்கையை கொடுக்கும். ஜீவனுள்ள எனக்கு வாழ்கிற அந்த உலகத்துல முதலாவது எனக்கு ஒரு படி, நான் படியெடுத்து இந்த உலகத்துல நம்பிக்கையோடு கூட வைக்கிறேன் வாழ விரும்புகிறே சொன்னால், என்னுடைய ஜீவனுள்ள ஒரு வாழ்நிலை அல்லது ஜீவனுள்ள நம்பிக்கையை நான் பெற்றுக்கொள்கிறதுக்கு முதலாவது விசுவாசத்தில் இருக்கிற ஜீவனுள்ள நம்பிக்கை எனக்கு தேவை. அந்த ஜீவனுள்ள ஒரு நம்பிக்கை தான் என்னுடைய வாழ்க்கையில நான் சுதந்திரிக்கிற சுதந்திரத்துக்கு விசேஷமான ஒரு காரியமாக நான் பார்க்கிறோம். ரெண்டாவது ஒரு காரியத்துக்கு நேரம் போகலாம். 1 பேர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். முதலாவது நாம் பார்த்தோம், விசுவாசத்தினால் உண்டாகும் ஜீவனுள்ள நம்பிக்கை. இரண்டாவது காரியத்தை நாம் பார்க்கிறோம், ஆத்தும ரட்சிப்பினால் உண்டாகும் ஜீவனுள்ள நம்பிக்கை. முதலாவது விசுவாசம் நம்மை ஜீவனுள்ள நம்பிக்கையே நம்மை நடத்துகிறது. நாம் பலவீனம் அடையும் பொழுதோ சோர்வு அடையும் பொழுதோ வாழ்க்கையில் ஒருவேளை எப்படி வாழப்போகிறோம் என்ற கேள்விகள் வரும்பொழுதும் நாம் விசுவாசிக்க நம்முடைய விசுவாசம் நம்ம பலன் அடைந்து, விசுவாசம் நமக்கு நம்பிக்கை கொடுத்து நம்மை ஜீவனுள்ள நம்பிக்கைக்கு நேராக விசுவாசம் நடத்துகிறது என்பதை பார்க்கிறோம். இரண்டாவது காரியங்களை தொடர்ந்து அவர் பேசும் பொழுது, உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறது. ஆத்மா ரட்சிப்பினால் உண்டாகும் ஜீவனுள்ள நம்பிக்கை. ஒரு மனிதனுக்கு ஜீவனுள்ள நம்பிக்கை எப்பொழுது வருகிறது சொன்னால், ஆத்மா ரட்சிக்கப்படணும். ஆத்மா ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனால ஜீவனோட நம்பிக்கை அவனுக்கு இருக்காது. ஏன்னா ஆத்மா ரட்சிக்கப்படாதனால, ஆத்மாவில் அவனுக்கு பாவம் இருக்கிறதுனால அந்த ஆத்மாவே சொல்லும் நீ சாக போறான். அந்த ஆத்மாவில்
நம்பிக்கைக்கு கொண்டு வர வேண்டும் சொன்னால் ஆத்ம ரட்சிப்பு தேவை. நாடு கேட்கிற எனக்கு அருமையான தேர்ந்த பிள்ளைகள், அந்த வாழ்க்கைகள் இருக்கிறது நம்ம மரணங்களுக்கு நேராக நடத்துகிறதா இருக்கலாம், நம்முடைய வியாதியாக இருக்கலாம், அல்லது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற மன போராட்டங்களாக இருக்கலாம், உலகத்தின் சிந்தனைகளாக இருக்கலாம். சில இடங்களில் நடக்கிற மரணங்கள் உங்களுக்கு தெரியும். அந்த மரண பயம், சில பயத்தின் நிமித்தமாகும். ஒரு சிலர் போய் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, ஒரு சிலர் டெஸ்ட் பண்ண போகும் பொழுது பயந்து போய் தற்கொலை பண்ணி கொடுக்கிறவர்கள் கூட இருக்கிறார். காரணம் அவர்கள் ஆத்மாவில் அவர்கள் ஏன் அப்பேற்பட்ட ஒரு பயத்துக்கு நேராக மரணத்துக்கு நேராக இன்னைக்கு போகிறார் சொன்னால் ஆத்ம ரட்சிப்பு இல்லை. அப்போ ஆத்ம ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட மனிதன் ஜீவனுடைய வாழ்க்கையில நம்பிக்கை இருக்கிறார். என் ஜீவனை குறித்து எனக்கு என்ன இருக்கிறது, நம்பிக்கை. எப்படியா உங்களுடைய வாழ்க்கை குறித்து உனக்கு நம்பிக்கை என்று சொன்னால், என் ஆத்மாவை தேவன் பாவத்தில் விடவில்லை, கர்த்தர் என்னை பாவத்தில் இருந்த என் ஆத்மாவை கர்த்தர் ரட்சித்திருக்கிறபடினால நான் இப்பொழுது ஜீவனுடைய நம்பிக்கை இருக்கிறேன். அதான் விசேஷமான ஒரு காரியமாக இங்கே நாம் பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்ம இவரே புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். எதிரே நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்தும ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். எவ்வளவு அருமையான ஒரு காரியம். நாம் கெட்டு போகிறதுக்கு நாம் விசுவாசத்தை கொடுக்கல, அல்லது கெட்டு போகிறதுக்காக நாம ஆண்டவரத்துல வரல, அல்லது நான் கெட்டு போய் பின்வாங்கன்னா இருக்க மாட்டேன். காரணம் சொன்னார், என்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். விசுவாசத்துல அழைக்கப்பட்டிருக்கிற நான், என் விசுவாசம் கடவுளுக்கு பிரியமா இருக்கிறதுன்னு சொன்னால் என்னுடைய விசுவாசத்துல என் ஆத்மா என்ன பண்ணப்படணும், ஈடேற வேண்டும். அல்லது வேறு வார்த்தையில என் ஆத்மா என்கிறது ஆழ வேண்டும், என் ஆத்மா பிழைக்க வேண்டும். அப்படின்னா என் ஆத்மா பிழைக்கிறதுக்காக நான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன், விசுவாசித்து கொண்டிருக்கிறேன். அப்ப என் விசுவாசத்துல என் ஆத்மாவுக்கு என்ன இருக்குன்னு சொன்னால் ரட்சிப்பு இருக்குது, என் ஆத்மா பிழைக்கும். எத்தனை பேர் நீங்க செய்தி கேட்கிற நீங்கள் பிரியமான தேவனுடைய ஜனங்களை, நீங்கள் கிறிஸ்துவ மேல் வைத்திருக்கிற ஜீவனுடைய நம்பிக்கை என்கிறது, நீங்கள் கிறிஸ்துவ மேல் வைத்திருக்கிற உங்கள் விசுவாசம் என்கிறது உங்கள் ஆத்மாவை இன்றைக்கு ஈடேற பண்ண வாழ்வடைய ரட்சிக்கப்படுவதற்கு நேராக உங்கள் ஆத்மாவை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. இல்லை என்று சொன்னால் உங்கள் ஆத்மாவை இழக்கிற நிலைமைக்கு, உங்கள் ஆத்மாவை நீங்கள் கொல்லுகிற நிலைமைக்கு, நீங்கள் ஆத்மாவிலே ரட்சிப்பை இழக்கிற நிலைமைக்கு ஒருவேளை போய் கொண்டிருப்பீர்கள் சொன்னால், ஜீவனுடைய நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் ஜீவனுடைய தேவனை பின்பற்றும் பொழுது உங்கள் ஆத்மாவிலே கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்து உங்களுக்கு ஜீவனுடைய நம்பிக்கை கொடுக்கிறார். மத்திய சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினான் தன் ஜீவன் என்கிற வார்த்தைக்கு கொஞ்சம் நம்ம விளக்கம் கொடுக்குறது எனக்கு அதிகமான நேரம் இல்லை. எங்கெல்லாம் வேதத்தை நான் பார்க்கும்போது சில இடங்களில் ஆத்மாவின் ஜீவன் என்ன பண்ணுகிறது, இணைந்தே வருகிறது. அதுக்கு காரணம் என்ன சொன்னால், ஆதி மனிதனாக இருக்கிற ஆதாமை தேவ சிருஷ்டித்த நாளில மண்ணினால் உருவாக்கப்பட்ட அவனுக்கு அவருடைய நாசில் என்ன பண்ணாரு, ஜீவ சுவாசத்தை ஊதினான். அந்த ஜீவ சுவாசம் ஜீவ ஆத்மா, ஆவி ஆத்மா உள்ளவனாக பண்ணான். அதேதான் நீங்க பார்க்கும் பொழுது மனுஷனே நீ உலகம் முழுவதையும் கூட ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் உன் ஆத்மாவை நீ நஷ்டப்படுத்துகிறவனாக அல்லது உன் ஆத்மாவை அழிக்கிறவனாக கூடாது. அப்படி உன் ஆத்மாவை அழிக்கிறவனாக இருப்பாயனால் உலகமெல்லாம் உங்களுடையதாக இருந்தாலும் உனக்கு ஒண்ணுமே இல்லை, உனக்கு ஜீவனோட நம்பிக்கை இல்லை. அப்படியா ஜீவனோட நம்பிக்கை உனக்கு இருக்குமானால் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டிருக்கிற அது முக்கியம் இல்லை, அதுக்கு மேலாக இருக்கிற ஒரு விசேஷமாக இருக்கிற ஒரு ஆத்மா என்கிறது ரட்சிக்கப்படும். நம்ம லூக்கா 17:16ஆம் அதிகாரம் 19-31 வசனங்கள் வரையிலும் பார்க்கும் பொழுது ஐஸ்வர்யவான் தரித்திரன் லாசரு என்கிற காரியத்தை பற்றி நாம் பார்க்கிறோம். 2 பேருமே உலகத்தில் வாழ்ந்தவர்கள் தான். 2 பேருக்கு வாழ்க்கையில் மரணம் என்கிறது பொதுவானதாகவே இருந்தது. முடிவில் நாம் பார்க்கும்போது ஐஸ்வர்யவான் என்கிறவன் அங்கே பெரிய எரிகிற அக்னி நடுவில் பாதாளத்தில் புதிய வேதனைப்படுகிறான். ஆனால் லாசரு என்கிற ஒரு மனிதன் தரித்திரனை நாம் பார்க்கும் பொழுது அவன் ஆபிரகாமுடைய வழிக்கு கொண்டு போகப்படுகிறான். காரணத்தை பாருங்கள் பிரியமான ஜனம், 2 பேரும் உலகத்தில் வாழ்ந்தவர்கள்.
2 பேரும் மரணத்தை சந்தித்தவர்கள் தான். ஆனால் ஒருவருடைய வாழ்க்கையில ஆத்ம ரட்சிப்பு இருந்தது. அவன் பாதாளத்தின் அழிவிலே போகவில்லை. பாதாளத்தின் அழிவிலிருந்து காக்கப்படுகிற ஒரு மனிதனாக ஆபிரகாமிலே சேர்க்கப்படுகிறவனா மாறினான். காரணம் சொன்னால் அவன் ஆத்மாவிலே ரட்சிப்பு இருந்தது. ரட்சிக்கப்பட்ட ஆத்மா அவன் இருந்தபடினாலே அவன் ஆத்மாவில் கிடைக்கிற ஜீவனுள்ள நம்பிக்கையை பெற்றிருந்தான். பிரியமான கர்த்தருடைய செய்தியை கேட்கிற ஜனமே, நான் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். நீயா இருந்தாலும் நானா இருந்தாலும் உலகத்தில் வாழ்கிறோம். நீயானும் நானாலும் ஒரு நாள் மறிக்க போகிறோம். முடிவில் நம்முடைய ஆத்மா நம்பிக்கை என்கிறது நம்மை பாதாளத்துக்கு கொண்டு போகுமா, இல்லை தேவனுடைய சுதந்திரமாக இருக்கிற தேவனுடைய பரலோகத்துக்கு போகுமா? நம்ம முன்னாடி எந்த நம்பிக்கையில் நாம் வாழ்கிறோம்? நம்முடைய ஆத்மா ரட்சிக்கப்பட்டு இருக்கிறது. என் ஆத்மாவில் நான் ரட்சிப்படைந்திருக்கிறேன் என்கிற நம்பிக்கை, ஜீவனுள்ள நம்பிக்கை எத்தனை பேர் இருக்கிறது? அநேக கிறிஸ்துக்களா நாம் வாழலாம், கிறிஸ்துவ பெயர்களை சொல்லிக் கொண்டிருக்கலாம், சபைக்கு நாம் போகலாம், நல்ல காரியம். அதை விட மேலான ஒரு காரியம் இருக்கிறது. நம்முடைய ஆத்மாவில் ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். என் ஆத்மாவை தேவன் ரட்சித்திருக்கிறார் என்று சொல்லி அந்த ஒரு நம்பிக்கை தான் விசேஷமான ஒரு நம்பிக்கையாக நாம் பார்க்கிறோம். அந்த நம்பிக்கையில நம்மை தேவன், அதனால தான் அந்த ஆத்மாவை தேவன் நமக்கு கொடுத்துக்கிறார். ஏன்னா ஆத்மா இருக்கிறது தேவன் தந்த ஒன்றாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு நாம் பார்க்கும்போது இந்த ஆத்மா ரட்சிப்பு என்கிறதை குறித்து இந்த 1 பேதுருல 1ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரையில பார்க்கும் பொழுது பேதுரு விசேஷமா இந்த ஆத்மா ரட்சிப்பை, ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு முக்கியமான வார்த்தை 9வது வசனத்துல சொல்லி விசுவாசத்தின் பலனாய் இருக்கிற ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள் என்று சொல்லுகிறார். இந்த ஆத்ம ரட்சிப்பை அவர் சொல்லிவிட்ட பிறகு இந்த ஆத்ம ரட்சிப்பை குறித்து தீர்க்கதரிசிகளான 10வது வசனத்துல ஆராய்ந்து பார்த்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. 11வது வசனத்துல வரும் பொழுது கிறிஸ்துவினுடைய ஆவி என்கிறது இப்பேற்பட்ட ஒரு ஆவிக்குரிய ஆத்மா காரியத்தை குறித்து என்னது என்பதை கர்த்தர் என்ன பண்ணிக்கிறாரு? சுவிசேஷத்தினால வெளிப்படுத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். இப்படி தீர்க்கதரிசிகளின் மூலமாக ரட்சிப்பை, ஆத்மா ரட்சிப்பை ஆராய்ச்சி பண்ணின தீர்க்கதரிசிகள் பரிசுத்த ஆவியானவர் என்கிறவர் எப்படி ஆத்மாவிலே ஒரு மனிதன் என்கிறவர் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையில எப்படி பாடலிலேயே சுவிசேஷத்தின் மூலமாக அவன் நன்மை அனுபவிக்க போகிறான், அவனுக்கு மகிமை வரப்போகிறது என்பதை சொன்ன இந்த காரியத்தை, இந்த 2 காரியத்தையும் 12வது வசனத்தில் வரும் பொழுது அங்கே அவர்கள் வெளிப்பட்ட அந்த வெளிப்பாட்டை நிமித்தமாக சுவிசேஷத்தை பிரசவித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு வெளியாக்கப்பட்டு வருகிறது, இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாய் இருக்கிறார்கள். கவனிக்க பிரியமானவர்களே, ஏன் இந்த ஆத்மா ரட்சிப்பை குறித்து 9வது வசனத்தில் வந்தவர் சொன்னவர் ஆத்மா ரட்சிப்பை அடைகிறது தான் ஜீவனுக்கு ஏதுவான ஒரு வாழ்வு, ஜீவனுக்குரிய ஒரு நம்பிக்கை என்று சொன்னவர் இந்த ஆத்மா ரட்சிப்பினுடைய காரியங்கள் எப்படியாக தீர்க்கதரிசிகள் மூலமாக அறிவிக்கப்பட்டு வந்தது, சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டது, ஆவியானவர் எப்படி அதை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்கிற இந்த காரியத்தில் அவர் சொல்லிக் கொண்டு வரும் பொழுது கடைசியில இந்த ரட்சிப்பை பற்றிய காரியங்களை தேவ தூதர்கள் உற்று பார்க்கிறார்கள். உற்று பார்க்கிற அவருடைய வாழ்க்கையில ஆத்ம ரட்சிப்பை என்ன பண்ணவில்லை, அடையவில்லை. காரணம் என்ன சொன்னால் அடுத்த வசனமே சொல்லுகிறது, உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொள்ளும். எனக்கு அநேக மக்களுடைய வாழ்க்கை என்பது மனமாற்றம் இல்லாத, உண்மையாக எனக்கு அநேக வாழ்க்கையில மனம் திரும்பாத, அவருடைய வாழ்க்கையில என்ன மக்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், யாரா இருக்கிறார்களோ அவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையில ஆத்ம ரட்சிப்பை ஏன் அடையவில்லை சொன்னால் மனம் மாறுதல் இல்லை. அப்போ மனம் மாறாத ஒரு நிலைமையில அன்னைக்கு தேவதூதர்கள் விருப்பப்பட்டாலும் கூட அந்த ஆத்ம ரட்சிப்பை அடையாது இருக்கிறது போல என்று ஆத்ம ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாத, மனம் மாறாத, மனம் திரும்பாத மக்களை இருக்கிறபடியினால தான் சொல்கிறார், மனம் திரும்பாதவர்களே, மனம் மாறாத இருக்கிறவர்களே, ஏன் நீங்கள் ஆத்ம ரட்சிப்பை அடையவில்லை சொன்னால் நீங்கள் இன்னும் மனம் மாறவில்லை. அதனால் அடுத்த வசனத்தில் வந்து சொல்கிறார், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல என்ன பண்ணுங்க, நீங்களும் பரிசுத்தராக மாற வேண்டும். எப்பொழுது ஆத்மா ரட்சிக்கப்படுகிறதோ மனிதனுடைய வாழ்க்கையில மனம்
மெய்யாகவே இந்த நாளில் நீங்களும் ஜீவனுள்ள நம்பிக்கை உள்ளவராக என்று சொன்னால் உங்கள் ஆத்மா படினும் பாவம் உள்ளதாக இருக்கக்கூடாது. உங்கள் ஆத்மாவை நீங்கள் அழிவுக்கு நேராக நடத்துவதாக இருக்கக்கூடாது. உங்கள் ஆத்மாவை நீங்கள் நஷ்டப்படக்கூடாது. உங்கள் ஆத்மாவிலே இந்த நாளில் நான் ஜீவனுள்ள நம்பிக்கை, ஜீவனுடைய வாழ்க்கைக்கு நான் நம்பிக்கை வைக்கிறேன் என்று சொல்லி சொன்னால் இருக்கிற இடத்துல கேளுங்க, என் ஆத்மாவை ரட்சிங்க. உங்கள் ஆத்மா இன்னைக்கு ரட்சிக்கப்படுமானால் நீங்கள் யாராவது சொன்னால் ஜீவனுள்ள நம்பிக்கையுடைய மக்களாக மாறுங்கள். தேவன் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற சுதந்திரத்தில் நீங்கள் பங்கெடுக்க நீங்கள் ஆத்மா ரட்சிப்பை அடைந்தவராக இருக்க வேண்டும். ஆத்மா ரட்சிப்பை எவன் அடைந்திருக்கிறானோ அவனுக்கு ஜீவனுள்ள நம்பிக்கை இருக்கிறது. நிறைய வசனங்கள் இருக்கிறது, எங்கள் வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்க. நம்ம சங்கீதம் 72:13 119வது சங்கீதம் 81வது வசனத்தில் சங்கீதம் 72:13 வாசிக்கலாமா? சங்கீதம் 72:13 பலவீனனுக்கும் எளியவனாக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்மாக்களை ரட்சிப்பார். 119 வாசிக்கலாம். 119:81 119வது சங்கீதம் 81வது வசனத்தை வாசிக்கும் பொழுது உங்களுடைய ரட்சிப்புக்கு என் ஆத்மா தவிக்கிறது. உங்களுடைய வசனத்துக்கு பாருங்க, ஒரு மனிதனோட ஒரு ஏக்கம், ஒரு தவிப்பு இன்னைக்கு உலகத்தில் இருக்குன்னு சொன்னால் உலகத்தில் வாழ்கிறதுக்கல்ல, உலகத்தின் ஐஸ்வர்யங்களை அடைகிறதுக்கல்ல, உலகமே வாழ்வல்ல, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏன் தவிப்பு அடைகிறான்? ஏன்னா அதிகமாக சங்கீதக்காரன் தாவீதுடைய வாழ்க்கையில தான் அதிகமான அந்த ஆத்மாவுடைய ஒரு தவிப்பை, ஆத்மாவுடைய ரட்சிப்பை பற்றி, ஆத்மாவுடைய எழுப்புதலை பற்றி பேசுகிறது தாவீது தான் அதிகமாக பேசுகிறான். அவனுக்கு தெரியும், இந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டால்தான் நான் பரலோகம் இருக்கிறதுனால அந்த ஆத்மா ரட்சிக்கப்படுவதற்காக அவன் போராடுறவனாக இருக்கிறான். அதனால்தான் சங்கீதக்காரன் 16வது சங்கீதம் 10வது வசனத்துல, சங்கீதம் 89:48, சங்கீதம் 80:3 எல்லாம் கூட பார்க்கும்போது என் ஆத்மாவை பாதாளத்தின் வல்லமைக்கு ஒப்புக்கொடாமல் அழியாமல் காப்பாற்று. பெரியமான தேவ ஜனங்களுக்கு ஆத்மா ரட்சிப்பு. எவன் ஆத்மாவில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறானோ அவன் எங்கே இருக்கிறான்னு சொன்னால் ஜீவனுள்ள நம்பிக்கை. ஆத்மா ரட்சிக்கப்பட்டவனுக்கு வாழ்வை குறித்த நம்பிக்கை இருக்கிறது. அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை அது கொடுக்கிறது. அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை கொடுக்கிறது தான் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53:11 வசனத்தில் 12வது வசனத்தில் நான் பார்க்கும் பொழுது 12 சொல்லுகிறார், கிறிஸ்துவின் ஆத்மா மரணத்தில் என்ன பண்ணப்பட்டது? ஊற்றப்பட்டது சொல்லுகிறார். 16வது வசனத்தை வாசிங்க. அவர் தமது ஆத்மா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினார். பாருங்க, ஆத்மா வருத்தத்தினுடைய பாருங்க அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கொடுக்குறாரு? திருப்தி கொடுக்குது. அவர் ஆத்மாவில் படுகிற அந்த நேரத்தை அவர் என்ன பண்ணாரு? எனக்கு இப்பதான் திருப்தி ஆச்சு, என் ஆத்மாவில் நான் பட்ட வியாபாரம் தான் எனக்கு இப்பொழுது ஒரு நம்பிக்கை கொடுத்து சொல்கிறார். ஏன் சொன்னால் அந்த ஆத்மாவத்தில் அவர் பட்ட வேதனை வியாபாரம் பாடி இருக்கிறது எப்பேற்பட்ட ஒரு ரட்சிப்பை கொடுத்து சொன்னார். அநேகரை என்ன மாற்றுகிறது? நீதிமான்களாக மாற்றுகிறது. அப்படியானால் ஆத்மா ரட்சிப்பு என்பது எவ்வளோ அருமையான இல்லை, எவ்வளோ ஒரு விசேஷமான அந்த ஆத்மை நாம் ரட்சிப்பை அடையும் பொழுது ஜீவனுள்ள நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாக நாம் மாற்றப்படுகிறோம். நிறைய காரியங்கள் இருக்குது. இந்த ஆத்மாவில் நாம் ரட்சிக்கப்படும் பொழுது தான் நித்திய ஜீவனில் நாம் பங்கெடுக்கிறோம். சங்கீதம் 24:3-4 வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 24:3-4 யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யாருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசுலாதனுமாய் இருந்து ஆத்மாவே மாயை போகக்கூடாமலும் கபடாய ஆணையிடாமலும் நிலைத்திருப்பான். பார்க்க பிரியமானவர்களே, யார் கர்த்தருடைய பர்வதத்துக்கு போக முடியும்? யார் பரிசுத்த பர்வதத்தில் நிலைத்திருக்க முடியும் என்று சொன்னால் விசேஷமா ஆத்மா மாயை போகக்கூடாது அல்லது ஆத்மா
சங்கீதக்காரர்கள் குறிப்பிடுகிறார். வெளிப்படுத்துகிற விசேஷம் 11ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை நாம் வாசிக்கலாம். வெளிப்படுத்துறது 3 நாளைக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது அவர்கள் காலூன்றி நின்றார்கள். அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. பார்க்குறீங்க, 3 நாளைக்கு பின்பு தேவனிடத்தில் ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அப்போது அவர்கள் காலூன்றி நின்றார்கள். அவளை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்துக்கு தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர் கேட்டு மேகத்தின் மேல் வானத்துக்கு போனார்கள். அவருடைய சத்துருக்கள் அவரை பார்த்தார்கள். என்ன ஒரு ஆச்சரியமான கொலை செய்யப்படுகிறார்கள். 3 நாள் அடக்கம் பண்ணுவார்களாமல் கிடக்கிறார்கள். ஆனால் தேவன் அந்த 3 நாளைக்கு பிறகு அவர்களை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். உயிர்ப்பிக்கப்படுகிறோம். அந்த உயிர்ப்பிக்கப்பட்ட ஆத்துமாக்கள் என்ன பண்ணப்படுது? வானத்துக்கு ஏறி அவர்களோடு கூட போகிறது. அப்படியால ஒரு ஆத்மா ரட்சிப்புங்கிறது ஒரு தேவனுடைய பரலோக ராஜ்யத்தில் தேவனுடைய சுதந்திரத்தில் சுதந்திரத்துக்கு ஆத்மா இல்லாதவன், ஆத்மாவில் ரட்சிப்படையாதவன் ஒரு நாளும் தேவனுடைய சுதந்திரத்தில் பங்கடைக்கிறார். தேவனுடைய சுதந்திரத்தில் நீ பங்கடைய விரும்புவாய் என்று சொன்னால் ஜீவனுள்ள நம்பிக்கை உனக்கு உண்டாயிருக்கும்படியாக உன் ஆத்மா இன்றைக்கு ரட்சிக்கப்பட வேண்டும். உன் ஆத்மாவிலே இன்றைக்கு கர்த்தர் உனக்கு மீட்க கொடுக்க வேண்டும். உன் பாவங்களை இன்றைக்கு மன்னிக்கப்பட வேண்டும். நீ மன்னிக்கப்படுவது உண்டானால் உன் ஆத்மாவை கர்த்தர் பாதாளத்துடைய வல்லமைக்கு மீட்கிறது உண்டானால் உனக்கு ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை இருக்கிறது. நீ பரலோக சுதந்திரத்தில் நீ பங்கடைகிறவனாக மாற முடியும். 3வது காரியத்தை வாசிக்கலாம். வாசித்த 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த நீரான நடத்தினின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளியினாலும் பொன்னியினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறது அறிந்திருக்கிறீர்கள். பாரம்பரியமான 3வது ஒரு காரியம், கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அல்லது கிறிஸ்துவின் கிரயத்தினால் ஜீவனுள்ள நம்பிக்கை. முதலாவது ஜீவனுள்ள நம்பிக்கைக்கு விசுவாசம் எப்படி நம்ம வழிநடத்துகிறது, விசுவாசிக்கிறவன் எப்படி ஜீவனுள்ள நம்பிக்கையை வாழ்வை அடைகிறான். 2வது ஆத்மா ரட்சிப்பை பெறுகிறவன் பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்பொழுது எப்படி அவனுடைய வாழ்க்கையில் ஜீவனுள்ள வாழ்க்கைக்கு அவன் நம்பிக்கையுள்ள ஒரு மனிதனாக மாற்றப்படுகிறான். 3வது ஒரு காரியத்தை நான் பார்க்கும் பொழுது இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்திலிருந்து அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல். அப்படியானால் இந்த மீட்பு அல்லது ரட்சிப்பு என்கிற விலையேற பெற்ற ஒரு காரியமாக பேதுரு எதை குறிப்பிடுகிற சொன்னார்? ரத்தம். கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீங்க என்ன பண்ணப்பட்டீர்கள்? மீட்கப்பட்டால் உங்களை மீட்கிறதுக்கு ஒன்றும் முடியாது, வெள்ளையும் முடியாது. அப்போ வெள்ளியினாலும் பொன்னினாலும் உங்களை மீட்க முடியாத அல்லது அழிவுக்குரிய ஒரு வஸ்துக்களாக இருக்கிற எந்த அழிவுள்ள வஸ்துகளினாலும் கடவுள் உங்களை மீட்காம விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நீங்க என்ன பண்ணப்பட்டீங்களா? மீட்கப்பட்டீர்கள். அல்லது இப்படி கூட சொல்லலாம், கிறிஸ்துவின் ரத்தத்தினால கரையமாக வாங்கப்பட்டது. அதனால் எனக்கு ஒரு பொருள் வேண்டுமென நான் போகிறேன். கடையில் ஒருவேளை ஆயிரக்கணக்கான பொருட்கள் எனக்கு இருக்கலாம். ஆனால் எல்லாம் என்னுடைய என்று எனக்கு நம்பிக்கை வராது. ஆனால் எந்த பொருளை நான் செலக்ட் பண்ணிட்டு எதற்கு நான் ஒருவேளை குறைவாக பணத்தை கொடுத்து விட்டு அந்த பொருளை நான் வாங்குறேனோ, பணம் கொடுத்து வாங்கினதுனால அதுக்கு மேலே இருக்கிறது என்னுடைய இருக்கிற நம்பிக்கை. ஒருவேளை கடையில் நான் வச்சுட்டா கூட ஏன் இது என்னையா இந்த வெள்ளவாக பொருளை நான் என்ன பண்ணியிருக்கிறேன் வாங்கியிருக்கிறேன் சொல்லி அந்த பொருள் என்னுடைய இருக்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு. உலகத்தில் இருக்கிற ஒரு பொருளுக்கே நாம் செலுத்துகிற பணம் கிரயம்ங்கிறது அந்த பொருளை குறித்த நம்பிக்கை நமக்கு ஏற்படுத்துமானால் பரலோக சுதந்திரத்துல ஜீவனோட நம்பிக்கை உண்டாயிருக்கிறதுக்காக மாசற்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினால தேவன் என்ன இருக்கிறார்? என்ன ஒரு நம்பிக்கைங்க, எவ்வளவு பெரிய ஜீவனோட நம்பிக்கைங்கிறதுங்க. ஒருவேளை நான் நினைக்கிறேன் ஏதாவது ஒரு பொருளை அதிகமான விலை கொடுத்து ஒரு பொருள் வாங்கின ஒரு மனிதன் இவ்வளோ பெரிய பொருளை இவ்வளோ பணம் கொடுத்து வாங்கியிருக்கிறேங்கிறவனுக்கு அந்த பொருள் எவ்வளோ நம்பிக்கை கொடுக்குமே எனக்கு தெரியாது.
கிறிஸ்துவின் ரத்தத்தினால் எந்த மனிதன் அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறானோ அவனுக்கு இருக்கிற நம்பிக்கை இந்த உலகத்துல எந்த மனிதனுக்கு அந்த நம்பிக்கை இருக்க முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால அவன் மீட்டு இருக்கிற நம்பிக்கை ஜீவனுடைய நம்பிக்கை. அந்த ஜீவனுடைய நம்பிக்கை தான் விசேஷமா நமக்கு தேவன் அங்கே கொடுக்கிறது நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு 20-21 கூட அவர் சொல்கிறார், அவர் உலகத்தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராக இருந்து நமது மூலமாக தேவனில் விசுவாசமாக இருக்கிற உங்களுக்கு இந்த கடைசி காலம் இடைப்பட்டார். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கை தேவன் மேல் நம்பிக்கை நமக்கு இருக்கும்படி, விசுவாசம் நம்பிக்கை இருக்கும்படி அவரை மரித்தோர் என்ன பண்ணியிருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவை மரித்தோர் எழுப்பினதுனால அல்லது இயேசு கிறிஸ்து எனக்காக கிருபாதார பலியாக குற்ற நிவாரண பலியாக ரத்தத்தை செய்ததுனால நான் எப்பேற்பட்டவனாக இருக்க சொன்னால் நம்பிக்கை உடையவனாக. ஏன் சொன்னால் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஜீவனுள்ள நம்பிக்கை என்று சொல்லும் பொழுது ரத்தத்தில் என்ன இருக்கிறது? உயிர். அந்த உயிர் மேல் நமக்கு நம்ம ஆடை பலி செலுத்துவதற்காக அவன் பலிபீடத்துக்கு கொண்டு போகிறான். ஒருவேளை அவன் பெரிய பாவியாக இருந்தாலும் அந்த பலியை கொண்டு போகும் பொழுது அவனுக்கு என்ன நம்பிக்கை இருக்கும்? நான் பாவியாக இருந்தாலும் இந்த பாவத்தில் எனக்கு மன்னிப்பு கிடைக்கும், இந்த பாவத்தில் நான் சாகாமல் வாழ்றதுக்கு இந்த ஆடு எனக்கு பலிதான், இதனுடைய ரத்தம் எனக்காக சுத்தப்படுகிறதுனால நான் வாழ்வே இருக்கிற நம்பிக்கை அவனுக்கு வரும். அது உலகத்தில் செலுத்தப்பட்ட 1000 லட்சக்கணக்கான பலிகளை விட, ரத்தத்தை விட இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்திருக்கிற ரத்தம் இருக்கிறது, அதில் இருக்கிற ஜீவன், அதில் இருக்கிற நம்பிக்கை விட வேற எதுவும் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவ்வளோ பெரிய கிரியம். அதுதான் நீங்க சொல்ல மரித்தோர் எழுதுனா உனக்கு வைக்கிற நம்பிக்கை மகிமையான அழியாத நம்பிக்கை ஆண்டு நமக்கு கொடுக்குறார். லேவியராக 22 19-21 வரையில பார்க்கும்போது நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்க. லேவியராகும் 22-19-21 பழுதற்ற செலுத்தப்படுகிற ஒரு பலி என்கிறது பழுதற்ற உத்தமமாக இருக்குன்னு சொல்றார். அப்படியே ஒரு மனிதனை பாவத்திலிருந்து மீட்கிறதுக்காக பழுதற்ற உத்தமமான பலியை செலுத்தும் பொழுது அது உனக்கு என்ன இருக்கிறது? நம்பிக்கை இருக்கிறது. லேவியராகும் 22-19-21 வரையில் அப்படியா உண்மை ஒரு பலி என்பது எவ்வளவு நம்பிக்கை கொடுக்கணும், அதை விட நம்பிக்கை. யோவான் 29 வசனத்துல யோவாசானவன் ஞானஸ்தானம் கொடுக்கிறான், திரளான ஜனங்கள் வருகிறார்கள். அந்த ஜனங்கள் எல்லாம் பார்த்து யோவாசானவன் சொன்ன சாட்சி என்ன என்று சொன்னார்? பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29வது வசனம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை தன்னிடத்தில் வருகிறத அவன் பார்க்கிறான். யோவான் கூட அநேக இடத்துல வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனா இயேசு கிறிஸ்து இப்பொழுது முதல் முறையா யோவான் இடத்துல வரும் பொழுது அவன் நினைச்சிருக்கான், எத்தனையோ பேர் வராங்க, இவன் பத்தி யார்கிட்ட போற அப்படின்னு அவன் நினைக்கிறேன். வருகிற மக்களுக்கு கொடுக்கிற சாட்சி என்ன தெரியுமா? நீங்க என்னிடத்துல வருகிறவர்களே, என்னிடத்துல தண்ணியில முழுகி எழுப்புகிறவர்களே, இதுல உங்களுக்கு மீட்பு இல்லை, உங்களை மீட்கிறதுக்காக இதோ உலகத்தில் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டம். என்ன ஆச்சரியம் நடந்தது சொன்னார். இதுவரை யோவானை பின்பற்றி கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போக ஆரம்பித்தார்கள். காரணம், யோவானிடத்துல எனக்கு மீட்பு இல்லை, யோவான் எனக்கு தேவாட்டுக்குட்டியாக அல்ல, என் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி இயேசு. அதுதான் நம்மளோட வாழ்க்கையில ஜீவனுடைய நம்பிக்கை. ஏன்னா நமக்கு எல்லாம் தெரியும், ஒரு பலி என்கிறது உலக தோற்றம் முதல் செலுத்தப்பட்ட பலிகள் எல்லாம் அடித்து கொல்லப்பட்டது. எந்த பலியும் அடித்து கொல்லப்பட்ட ஒரு பலி உயிரோடு எழுந்திருக்கவே இல்லை. பலியாகப்பட்டு ரத்தத்தை செய்து உயிரை கொடுத்த ஒரே ஆட்டுக்குட்டி உயிரோடு கூட எழுதினார். அவர் தான் ஆண்டவராக. அந்த ஒரு ரத்தம், அந்த பலியினால இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஜீவனுள்ள நம்பிக்கை இருக்கிறது. ஒரு பெரிய பகுதியை இந்த எபிரேய புத்தகத்தில் நாம் அதை பற்றி நாம் அறியலாம். நாம் முடிக்கிற கொஞ்ச நேரத்துக்குள்ளாக நம்ம எல்லாரும் இடத்தை எபிரேய புத்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வாக்கியத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். 9 12. வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை, இவைகளின் ரத்தத்தினாலே அல்ல
ரத்தத்தினால் ஒரே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அது எப்படியெனில் காளை வெள்ளாட்டுக்கிடா இவைகளின் ரத்தமும் தீட்டுப்பட்டதுமே தெளிக்கப்பட்ட கிடாரின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானார். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிறது. உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிக்கும். எந்த ஒரு காளைய வெள்ளாட்டுக்கடாவும் என் மனசாட்சியை என் மனதை சுத்திகரிக்கவே முடியாது. அப்போ காளையினாலே வெள்ளாட்டுக்கடையினாலே சுத்தமாக்கப்படாத என்னுடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறதுக்காக காளை வெள்ளாட்டு கடாவுடைய ரத்தத்தை விட நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்த இயேசுவின் ரத்தம் என்னை பாவம் மரணத்திலிருந்து மீட்கிறபடியினால கிறிஸ்துவின் கிரயமான ரத்தத்தினால எனக்கு ஜீவனுள்ள நம்பிக்கை. நம்ம அப்படியே அந்த எபிரேயர் 9:28 பாருங்க. கிறிஸ்துவும் அநேகப்பட்ட பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே நேரம் பலியிடப்பட்டு நமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருள்படி இரண்டாம் தரம் பாவமில்லாமல் தரிசனமாவார். அவர் கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்தார். நான் பார்க்கறதுக்கு முந்தின பகுதிகளில் பாவங்களை ஒரு மனிதன் செய்யும் பொழுது ஒவ்வொரு முறையும் ஒரு பாவத்துக்கு ஒரு ஆடு சொல்லணும், ஒவ்வொரு முறையும் ஒரு ஆடு வழியாகும். ஆனால் இங்கே கிறிஸ்து எல்லாருடைய பாவங்களுக்காக வேதரம் பலியாக செலுத்தி அவர் காத்து கொண்டிருக்கிறது நித்திய ரட்சிப்பை கொடுக்கிறார். அந்த நித்திய ரட்சிப்பை கொடுக்கிற பாவத்தை சுமந்த இயேசு கிறிஸ்து எனக்கு ஜீவனுக்குரிய நம்பிக்கை. நான் வாழ்வதற்கான நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவாய் பலியாக இருக்கிறது. 10ஆம் அதிகாரம் அதே நாம் பார்க்கும் பொழுது 19-20 பார்க்கும்போது ஆகையால் சகோதரரை நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய தலைமுறையாக புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு காட்டும்படியாக அந்த மார்க்கத்தின்படியாக பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. என்ன அருமையான காரியம்! ஒருபோதும் ஒரு மிருகத்துடைய ரத்தமானது பலிபீடத்தில் சிந்தப்பட்டாலும் சிந்தப்பட்ட பலியுடைய ரத்தத்தினால உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனாலும் உங்களுடைய மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கூட போக முடியாது. ஆசாரியன் மட்டும் தான் போக முடியும். ஆனால் பரலோகத்துக்கு எல்லாரும் போவதற்கு இயேசு கிறிஸ்து ஒரு புது மார்க்கத்தை உண்டு பண்ணினா, புது மார்க்கமாக இருக்கிற அவருடைய ரத்தத்தினால புதிதும் ஜீவனமான புதிய நம்பிக்கை அல்லது ஜீவனுள்ள நம்பிக்கை என்ன சொன்னார்? இயேசு கிறிஸ்து என்னை தேவனுடைய சமூகத்தில் பிரவேசிப்பதற்கு புதிதான ஜீவனுள்ள ரத்தத்தை செய்திருக்கிறார். புதிதான ஜீவனுள்ள ரத்தமாக எனக்காக சிந்தப்பட்டது. அந்த ரத்தம் சிந்தப்பட்டதுனால எனக்கு இப்பொழுது சாகரவனாக இருந்தாலும் பாவம் செய்தவனாக இருந்தாலும் மறிக்கிறவனாக இருந்தாலும் எனக்காக மறித்த ஆட்டுக்குட்டி, எனக்காக சிந்தின ரத்தம், எனக்காக மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பரலோகத்தில் பிரவேசித்த இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி பரலோகத்தில் பிரவேசித்திருக்கிறபடினால எனக்கு ஜீவனுள்ள நம்பிக்கை இருக்கிறது. இந்த வாழ்க்கையில் நான் எவ்வளவு ஊத்தப்பட்டாலும், இந்த வாழ்க்கையில் எவ்வளவு பாடுகள் எனக்கு வந்தாலும் விசேஷமான நம்பிக்கை என் வாழ்க்கை இன்னும் வாழ முடியும். என்ன எனக்கு வாழ்வு இருக்கிறது, அழியாத ஒரு வாழ்வை நான் அடைய முடியும் என்கிற ஜீவனுள்ள நம்பிக்கைக்காக இயேசுவின் ரத்தம் என்ன பண்ணப்பட்டது? சிந்தப்பட்டது. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 14 நாம் வாசி படிக்கலாம். வெளிப்படுத்தல் 7. ஆண்டவனே, அது உமக்கு தெரியும் என்று. அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து இவர்கள் தம் அங்கிகளை ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலே தோய்த்து விடுத்தார். இங்கே திரளான கூட்டத்தை பார்க்கலாம். யோவான் பிரமிக்கிறான். அவனோடு கூட இருக்கிறவனுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற பார்த்து கேட்கிறான், யார் இவெல்லாம் யார்? இவ்வளோ திரள் கூட்டமா, இவ்வளோ வெள்ளை அடிகளை தரித்திருக்கிறான், யாரும் சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் தோய்த்து விடுத்தவர்கள் அங்கே பரலோகத்தில்.
என்ன பெரிய நம்பிக்கை! இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே ஒரு மனிதன் மீட்கப்பட்டிருப்பானால், இயேசுவின் ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கிற ரத்தவனை சுத்திகரிக்குமானால் உனக்கு இருக்கிற நம்பிக்கை ஜீவனோட நம்பிக்கை. இந்த ஜீவனோட நம்பிக்கைனால நீ பரலோகத்தில் சேர்வாருங்கிற விசேஷித்த நம்பிக்கையை தேவன் கொடுக்கிறார். மிக செய்தி கேட்கிற எனக்கு அருமையான தேவன் கிடைக்கிற ஜீவனோட நம்பிக்கை, வாழ வைக்கிற நம்பிக்கை, வாழ வேண்டிய ஒரு நம்பிக்கை நமக்கு விசுவாசத்தில் இருக்கிறது. விசுவாசத்தோடு நாம் விருப்பமானால் அந்த நம்பிக்கை வீணாக போகிறது. விசுவாசத்தில் நாம் ஜீவனோட நம்பிக்கை, ஜீவனோட வாழ்வை நபர்களாக மாற முடியும். ரெண்டாவது, நம்முடைய ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும். நம்முடைய ஆத்மாவை நாம் நஷ்டப்படுத்துவதாக, நம்முடைய ஆத்மாவை பாதாளத்தில் விடுவதாக, நம்முடைய ஆத்மாவை நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். நம்முடைய ஆத்மா பாதாளத்தில் மீட்கிற இயேசு கிறிஸ்துடைய பலியினால், இயேசு கிறிஸ்து நமக்கு அவருடைய ஆத்மாவை நமக்காக மரணத்தில் ஊற்றினதனால என் ஆத்மா குறித்து எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நான் பாதாளத்தில் போக மாட்டேன். என் ஆத்மா அழிவை காணாது. என் ஆத்மா தேவனோடு கூட வாழும். என் ஆத்மாவில் ஜீவனோட நம்பிக்கை இருக்கிறது. மூன்றாவதாக, எனக்கு இருக்கிற ஜீவனோட நம்பிக்கை கிறிஸ்தேசனுடைய ரத்தம் பலியானது. என் சாதாரணமான ஒரு காரியத்தை ரத்த சிந்தவில்லை, கடவுள் சிந்தின ரத்தம் என்னுடைய எல்லா பாவத்திலும் என் மனசாட்சியின் கழிவை சுத்திகரித்து நான் பரலோகத்தில் கொடுத்திருக்கேன். இயேசுவின் ரத்தத்தின் வழியாக நான் பரலோக சுதந்திரத்தை அடைவதற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்துதல் என்னுடைய ஜீவனோட நம்பிக்கை. நம்பிக்கையோட பிரியமான தேவன், யாராக இருந்தால் நம்பிக்கையோடு வாழ்க்கை குறித்த ஜீவனோட நம்பிக்கை இருக்கட்டும். நம்பிக்கை இழந்தவர்களாக வாழ்வதற்கு இயேசு கிறிஸ்து மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக அந்த நம்பிக்கையோடு நீங்கள் வாழ்க்கை சொன்னால் இன்றைக்கு தேவன் உங்களுக்கு விசேஷமான ஜீவனுள்ள வாழ்க்கைக்குரிய நம்பிக்கையை நீங்கள் கொடுத்து உங்களோட புதிய ஒரு அனுபவத்தை கொடுக்குற இந்த பாடுகள் நடுவில் நீங்கள் கைவிடப்பட்டவர்களாக இல்லை, நீங்கள் துன்பப்பட்டவர்களாக இல்லை, நீங்கள் மரணத்தை காண்பவர்களாக இல்லை, நீங்கள் வாழ்வர்களாக வாழ்வு தருகிற நம்பிக்கை தான் இயேசு கிறிஸ்து மேல் நம்ம வைக்கிற நம்பிக்கை. அந்த ஜீவனோட நம்பிக்கை ஆண்டவரை நினைத்து ஆண்டவரை இந்த நாளிலே எனக்கு ஜீவனோட நம்பிக்கை என்று கொடுத்து நான் அழிவோ மரணமோ உலகத்தின் முடிவோ அல்ல, இதுக்கு மேலாக வாழ்கிறேன் ஜீவனுள்ள வாழ்க்கை ஆண்டவரை என்னை வழி நடத்தும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி நம்மளை பார்க்கலாம், கர்த்தரை நோக்கி நாடுக்கலாம், செலுத்தலாம். ஆண்டவரை இந்த நாளை எனக்கு ஜீவனுள்ள நம்பிக்கையை தான் தயவுசெய்து என்னோடு கூட கடைசி நேரத்தில் நாம் இருக்கிறோம். தயவுசெய்து நீங்கள் செலுக்கிறது ஒரே சின்ன ஜெபம். ஆண்டவரே, நான் நம்பிக்கை இழந்திருக்கிறேன், எனக்கு மரணம் வரும் நான் பயந்துக்கிறேன். ஆனால் அந்த மரணத்திலிருந்து நான் வாழ்வதற்கு எனக்கு ஜீவனுள்ள நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை தருகிற விசுவாசத்தை தான், ஆத்ம ரட்சித்தை தான். உன் ரத்தத்தினால என்னை மீட்டெடுத்து பரலோக வாழ்க்கைக்கு நேராக என்னை நடத்தும் என்று சொல்லி கேட்போம். கர்த்தர் கேட்கிறவங்க எல்லாரையும் கர்த்தர் ஜீவனுள்ள ஒரு வழியில் ஜீவ வாழ்வில் நீங்கள் பங்கடைய கர்த்தர் உதவி செய்வார். ஜெபம் செய்வோம். கேள்வியும் மாண்புமிகு சாமி, அருமையான காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே ஒரு ஜீவனுக்கு ஏற்றோட நம்பிக்கைக்கான காரியங்களை கொடுத்து நாங்கள் வேதத்தை கொடுத்து சற்று நேரம் ஆண்டவரே உங்கள் பாதைப்படியில் கொடுத்த தியானத்தை முடி கொடுத்த தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இவ்வாறாக கூட ஆண்டவரே நாங்கள் எப்படி வாழ்வின் நம்பிக்கைக்காக ஆண்டவரே எங்களுக்கு காணப்படுகிற எந்த ஒரு அடித்தலைகளுக்கு நாங்கள் விசுவாசத்தை நாம் உறுதியாக கொள்ள எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம்.
கிருபைக்காக நன்றி சொல்ல தொடர்ந்து காத்துக்களும் பலப்படுத்தும் ஆசிரியர் இயேசு கிறிஸ்து மூலமான ஜீவன் நல்லபிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உடலே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய கடவுளுடைய அளவற்ற அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் நடத்துதலும் நாளை கலந்து கொண்ட அனைவரோடும் நம்முடைய திருச்சபை மக்களோடும் உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் தேவனுடைய சமாதான பாதுகாப்பு ஜீவன் எப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களில் தாங்கி நிலைத்திருப்பதாக. கர்த்தரோட ஆசீர்வதிப்பார், உங்களோடு இருப்பார். சமாதானமா போயிட்டு வாங்க. தயவு செய்து நம்பிக்கை இழக்காதீங்க. உங்கள் நம்பிக்கைக்கு இன்னைக்கு ஜீவன் இருக்குது. நீங்கள் சாதாரணமான நம்பிக்கை ஆகல, ஜீவன் உள்ள ஒரு நம்பிக்கைக்கு ஆள். நீங்கள் ஜீவனுடைய வாழ்க்கைக்காக கிறிஸ்துவை நம்பிக்கையுள்ளவராக இருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில ஜீவனுள்ள நம்பிக்கை இருக்கும்படி விசுவாசம் பண்ணுங்க. நீங்க ஜீவனுள்ள நம்பிக்கை இருக்கும்படிக்கு நீங்க ஆத்மாவில் ரட்சிக்கப்பட்டவர்களா வாழ. கிறிஸ்துவோடைய கிரைய சாதாரணம் அல்ல. முன்ன மீட்கிறதுக்கு அவருடைய ரத்தத்தை சிந்தும் பொழுது தம்மையே கிரையமா ஒப்பு கொடுத்தார். அவர் ஒப்பு கொடுத்ததான் அவனை வச்சிருந்தார். ஆனால் அந்த நம்பிக்கையோடு ஜீவனோட நம்பிக்கையோடு வாழ கர்த்தரோட கைவிட மாட்டார். தொடர்ந்து ஜபிங்க. இருக்கிற இடங்களில் கர்த்தரோட ஆசீர்வதிப்பார். கடவுளுக்கு மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக போய்க்கலாம். கர்த்தரோட ஆசீர்வதிப்பார்.